திட்டு வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாப்ல. அதனால் திட்டுறதுக்கு கவலையப்படாதீங்க. அதாவது க்ரீன் சிக்கனுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா இருடா தண்ணிக்கணுமா எப்படி இருக்கு? செம்மையா இருக்குமா. நீ தான் நல்லா சொல்லுவ. எனக்கே அப்படிதான் சொல்ல தோணுது. தங்கம் பாய் சொல்லுப்பா. 1 month ஆகுதா? அப்பா அம்மா எப்படி இருக்கு மார்க்கெட்டு? சூப்பரா இருக்கு, கிளீனாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நானுங்கள் வரலட்சுமி. நானுங்கள் ரமேஷ். இன்னைக்கு வந்து சண்டே. சிம்பிளாக ஒரு மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன்னா நம்ம என்ன நல்லி எலும்பு. நல்லி எலும்பு வந்து பெரட்டல் மாதிரி பண்ணிடலாம். சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அந்த சிக்கன் வந்து க்ரீன் சிக்கன் மாதிரி பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த க்ரீன் சிக்கனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். இன்னைக்கு ஸ்டோரியே சொல்லிடுங்க. ரசம் சாதம் அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்டோரியே வேற. இன்னைக்கு வேற பண்ண வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற பண்ணிட்டு இருக்கோம். எதனால? கடகடன்னு எழுந்து காலங்கத்தாலேயும் மீன் கடைக்கு போனோம்பா. மீன் கடைக்கு போனா கடைசியில ஏகப்பட்ட கூட்டம், கடல் மாதிரி கூட்டம் இருக்குங்க. என்னடா இது இந்த மாதிரி கூட்டமா இருக்கே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு உள்ள போயிட்டு வெளியே வரோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எவ்வளவு கூட்டம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். இது வரைக்கும் வந்து ஆமா அவ்வளவு கூட்டம் சண்டேல இருந்ததே கிடையாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சஷ்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அடுத்து மாலை போட போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ்வளோ கூட்டம். வந்தோம். வந்து சிக்கனை ஒரு 1.5 கிலோ சிக்கனும் ஒரு 1/2 கிலோ மட்டனும் வாங்கிக்கினேன் வந்துட்டோம். வந்து மீன் வாங்கிட்டு வரோம். எல்லாம் ரெடி பண்ணி மீனே வாங்கிட்டு கூட்டமா இருக்கு. இப்ப ஆனா வந்து இதை முடிச்சுட்டு நாங்க வந்து இது போறோம், காசிமேடு போறோம். அப்படியே பாரிஸ்ல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே காசிமேடு போயிட்டு மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போய் தம்பியை வந்து அந்த மணல்ல கொஞ்சம் நிக்க வச்சுட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க பிளான். ஸோ அதனால கடகடன் நாங்க முடிக்கணும். என்னென்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே வாங்க. தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காரு. தம்பியை காட்டலன்னு அவன் எழுந்ததுக்கு அப்புறம் காமிங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காரு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் எத்தனை கிலோ கறி போட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. 1/2 கிலோ கறி தானே? எவ்வளோ வாங்கினேன்? 1/2 கிலோ தான் வாங்கினேன். இது வந்து நான் போட்டது எல்லாமே 1/2 கிலோ கறிக்கு தான். 1/2 கிலோ நல்லி எலும்புக்கு அளவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 7 விசிலாவது வைக்கணும். அப்போ தான் வந்து அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிக்கலாம். க்ரீன் சிக்கன் தான். என்னடா இது தண்ணி கொட்டுது? ஆமாம் இதுக்குள்ளவே தண்ணியோடு ஊற்றிட்டு இருக்கிறாங்கடா. இதில் வந்து சோம்பு மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது க்ரீன் சில்லி கிரேவிக்கு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம். இதில் 4 வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உப்புமே இதில் சேர்த்துருவோம். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் மாலை வேற போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் நான்வெஜ் வந்து ரொம்ப இதுவாக இருக்காது. செம க்ரௌடு. ஆனால் என் லைஃப்பில் அந்த மாதிரி வந்து வானகர் மார்க்கெட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ க்ரௌடு உள்ள பார்க் பண்ண. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து இப்போ திட்டி கறி வந்து நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இது வந்து கிரேவிக்கு என்னவும் கிரேவிக்கு திட்டமாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறாப்புல. எல்லாமே கற்றுக்கிறது தானே. ஆமாம் தெரியாம இருந்தது. இப்பதான் கொஞ்சமா கத்துக்கிறோம். திட்டு வாங்கி வாங்கி கொஞ்சமாக கற்றுக்கிட்டாப்புல. அதனால திட்டுறதுக்கு கவலையப்படாதீங்க. பிள்ளைங்களெல்லாம் திட்டுறதுக்கு கவலையப்படாதீங்க. திட்டினாதான் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து திட்டுறதுக்கு வந்து கவலையப்படுறது கிடையாது. ஆமாம் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்களே, அடி மேலே அடி வச்சாதான் அம்மியும் நகரும்னு. அந்த மாதிரி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்படிதான் அடி மேலே அடி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம் வரலட்சுமியை கூட நான் திட்டுவேன். கண்டிப்பாக திட்டிகிட்டே தான் இருப்பேன். எதுக்குன்னா கரெக்டாக செய்யணும் எனக்கு வேலை. அதுதான் அங்கே மெயின் வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்யணும். இந்த வேலை இப்படின்னா இப்படி தான் செய்யணும். ஆமாம்
ஆக்சுவலி வரலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சுது. இப்போ தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சது. இப்போ வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கோம். என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் வரலட்சுமி, நீங்க கீழே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி மறுபடியும் ஸ்மூத்னிங்கே பண்ணலாமா இல்ல வந்து அது என்ன? ஆமா, இப்போ நிறைய இங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம அதே இஞ்சி பூண்டு தனியாக போடுறதா இருந்தால் பூண்டு ஒரு 10-15 பல்லு, இஞ்சி வந்து ஒரு இப்படி இந்த நீட்ட அளவுக்கு. இன்விடேஷன் வைக்க ஒரு 2 ஃப்ரெண்டுங்க வந்தானுங்க, ஆளே காண கீழே வரையும் வந்தானுங்க. வந்துட்டு பொசுக்கு இருறா வரேன் அப்படின்னு போனானுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளையே காணா போயிட்டானுங்கப்பா. தெரியல. என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ வருவான், உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போட்டுருவோம். கல்யாணம் இது என்கேஜ்மெண்ட் ஆனாலும் பையன் பொறுப்பாயிட்டான். ஏன்னா யோகனை பார்த்தானா, குழந்தைக்கு தான் வாங்கணும் போனடா அப்படின்னு தான் சொல்லிட்டு போனா. ஏய் நீ இப்படிலாம் இல்லையாடா அப்படின்னு மனசுக்குள்ள தரிச்சுக்கிறேன். வரட்ட காமிக்கிற மாதிரி. இது வந்து மட்டன் இதுக்குப்பா, அது இப்போ நல்லி எலும்பு பெரட்டலுக்கு. ஏன்னா விளையாட்டுத்தனமாவே இருப்பான், எப்பவுமே விளையாட்டுத்தனமாவே இருப்பான். ஜாலியா இருப்பானுங்க அவனுங்க 2 பேருமே. அவனுங்க இருந்தானுங்கன்னா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், கலகலன்னு ஆயிடும். ஸோ அப்படி இருந்தால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்கானுங்க. போனானுங்க, ஆளையே காண ஒரு 1/2 மணி நேரமா எங்கே போனானுங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இது வந்து மட்டனுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி இது 7 விசில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொட்டி பெரட்டல் பண்ணிவிடுவோம். இதில் வந்து இது பாருங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுக்கல, பட்டை லவங்கம் நட்சத்திரப்பட்டை. இது என்னதுப்பா, இது பேர் தான் மறந்துடுவோம், மராட்டி முக்கு. எல்லாமே சும்மா லைட்டாக ஒன்று எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே கொத்தமல்லி கலந்துருச்சு, அதை சேர்த்துக்கலாம். மட்டனில் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து இந்த வெங்காயம் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கனுக்கு அதாவது க்ரீன் சிக்கனுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா? வளர்ந்துருக்கா? சிக்கன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மறுபடியும் வளர்ந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இருடா, வாய் வந்து இதுவாயிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டே இருக்கு. இங்கே வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 20 பல்லுக்கிட்ட நம்ம முந்திரியும் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கிர்னி விதை. இது வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்களேன். ஸ்பூனில் சொல்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நம்மக்கிட்ட பாயசத்துக்கு போடுவோம் என்ன பருப்புமா, அது இது சாரப்பருப்பு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரிஸ் எல்லாமே நம்மளுடைய சைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், நல்ல குவாலிட்டியில் ரேட் கம்மியாக வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். அது கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் கிர்னி விதை, அதுக்கப்புறம் பூசணி விதை, இது எல்லாமே நம்ம சைட்லேயே கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாள். ஓகே. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மட்டனுக்கு. நிறைய பேர் என்னன்னா நமக்கு சஜஸ்ட் பண்ணுது, இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பொருள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே இடத்துலயே வாங்கிப்போம். ஆமாம், அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க். அதுக்கடுத்து வந்து நம்மக்கிட்ட வந்து அரிசி உப்புமாவு, ரெடிமேட் அரிசி உப்புமாவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் பிசிபிளாபாத், அதாவது சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பொடி வந்து கடைசியில் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு முழுமை, அந்த சாம்பார் சாதத்தோட முழுமையே கிடைக்கும் நமக்கு. அதனால் அதுவுமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஒரு 4-5 நாளில் வெப்சைட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும் போது ஸ்டிக்கர் இல்லாமல் தான் வரும். ஏன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அது எந்த அளவுக்கு சேல் ஆகுது என்ன ஏது. டாகுடா போடா, தண்ணி கொடுமா. இல்ல பெருமையா தான் பேசிட்டு இருந்தாப்ல. உன்னுடைய மேரேஜுக்கு நான் இன்விடேஷன் வைக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். அப்படியா?
பவர் கட் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம், பவர் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு ரகலை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. மட்டனுக்கு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், க்ரீன் சிக்கனுக்கு இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைக்கலான்னு பார்த்தா கரண்ட் கட்டு, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த கொத்தமல்லியை வந்து இதில் பச்சையோடு சேர்த்துக்கங்க, அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கடாயை மாற்றிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கிரேவி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். வதங்கின்ற இந்த வெங்காயம் தக்காளி தூக்கி இதில் கொட்டிட்டேன் மட்டனுக்கு. இதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இந்த பாருங்க, இப்படி தண்ணியே இல்லாமல் திட்டமாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் தம்பிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, நல்லியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். தனியாக அவர் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. அங்கே வந்து எனக்கு என்னத்துக்குன்னு கேட்டேன், சூப்புக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சூப்புக்கெல்லாம் இது பண்ண முடியாதுப்பா, சூப்புக்கு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லி வந்து கிரேவியாக வச்சிங்கன்னா சூப்பராக, குழம்பு கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கிரேவி தான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிளாஸில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க வரலட்சுமி. ஒரு கிளாஸ் உடஞ்சது இப்போ தான், நான் தான் உடைச்சேன். ஆமாம், இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். உங்கள் வீட்டில் எத்தனை கண்ணாடி கிளாஸ் வாரத்தில் ஒரு நாள் உடையும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லார் வீட்லேயுமே உடையும் ரஜா. ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வீட்டில் கிளாஸ் இருக்குது, அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாம், யாருன்னா வந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. நாங்கள் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கீங்கம்மா? சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை மூடி வச்சு, ஐயோ இது கூட இல்லைம்மா, இதுதான் வச்சிருக்காங்க. அடுத்த இது சைஸை போட்டு இந்நேரம் மூடியோட கொதிக்க விட்டுருப்பாங்க அம்மாவும் வரலட்சுமி சேர்ந்து. இதோ இருக்குங்க மாமா கார். கரெக்டு. அதை வந்து சின்ன அடுப்பில் தூக்கி போட்டுடுறோம்பா, ஏன்னா அது கரண்ட் இல்லையா, கரண்ட் வந்துடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சினே இருந்தேன், கரண்ட் வந்துடுச்சு. முதல்ல இதை அரைச்சிடுவோம். ஒர்க்கா இல்லைடா, அந்த பக்கத்தில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் இதில் ஊற்றிடுவோம். பயங்கர திக்காக வருமோ? தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம்ப்பா. நல்ல கிரேவி மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாட்லேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். நீ சப்பாத்தி, நானு, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும், இதுக்கு மேலே தண்ணியாக வேணாம். அப்படியே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லி எலும்பு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுவோம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்குமா. நீ தான் நல்லா சொல்லுவ. இல்லை, அது கலரை பார்த்தா அதுதான் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். இப்போ வேற லெவலில் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க கலரு. ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைன்னா நான் அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசாக இருக்குங்க. அப்படியே எடுத்து காமிங்கம்மா உங்களுக்கு நல்லியோட. டேய் கம்பனிடுறா அப்படின்னு போறாங்க. எனக்கே அப்படிதான் சொல்ல தோணுது. இப்படியெல்லாம் வெறுப்பேத்தாத. இல்லை, உண்மையாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப பண்றாமா. இல்லைங்க, நீங்க இங்க இருந்தீங்கனாலுமே அதை பார்க்கும் போது உங்களுக்கு அப்படிதான் டெம்ட் ஆகும். நான் வந்து நீங்க வீடியோல பாக்கிறதுனால நேரில் இருக்கும்போது அந்த ஸ்மெல்லோட நீங்க அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சமமா வேற லெவல் வச்சிரறேன். நீ பார்த்து டிஸ்டி வச்சிரறேன். அடுத்து சிக்கன் குழம்பு ரெடியா? ஆமா, முடிஞ்சது, ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு சூப்பரா இங்க பாருங்க, ரமேஷ் வந்து எங்களை வீடியோ எடுக்கிறாப்புல, யோகன் வந்து அவங்க அப்பாவை வீடியோ எடுக்கிறாப்புல. ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாய் கேமரா. நம்ம வந்து ஏலகிரி போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து இந்த கேமரா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் அவங்ககிட்ட நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி இது எங்கே கிடைக்கும்? இல்லைங்க, ஆன்லைனில் இருக்குது, மெமரி கார்டெலாம் இருக்குது, ரெக்கார்டும் ஆகும், உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அப்புறம் வந்து ஆன்லைனில் செக் பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக இருக்குது, ஒரு பாக்ஸோடு வருது. அது வந்து 1000 ருபீஸு. நீங்கள் வெறும் அந்த கேமரா மட்டும் வேணால் 600 ருபீஸு.
இது வந்து 4 MB கேமராவா உள்ள இதெல்லாம் தெரியும் வேற. இருடா சூப்பரா இருந்தது. சரி தம்பி வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்றான் அப்படினால அதை அவனுக்காக வாங்கி கொடுத்தோம். வந்ததுல இருந்து எடுத்துக்கிட்டே ஆக்ஷன் 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 வரவங்க போறவங்க போட்டோ வேற எடுக்கிறாரு எல்லாரையும். சரிப்பா சூப்பர் டி. யார் கேமராமா இது? யார் கேமரா? யோகந்தா. யோகந்தா. சூப்பரா இன்னைக்கு லஞ்ச் வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க சொல்லிடுங்கம்மா. ரசம் வச்சிருக்கோம். ரசம் வந்து வீடியோல காட்டல, எப்போ வைக்கிற ரசம் தான், அதனால இது நல்லி எலும்பு கிரேவி வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி சிக்கன் வந்து அது பேர் என்ன கொத்தமல்லி வச்சு நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுட்டோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சாப்பாடு வச்சிருக்கோம். இது வந்து நம்ம போட்டோக்காக இப்படி வச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்ல. செம்மையான சமையல். சண்டே இதை முடிச்சிட்டு நம்ம எங்க போறோம்? அதான் இது பாரிஸ் காசிமேடு போறோம். பாரிஸ்லாம் போறோம். ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். ஓகேவா? வாங்க எங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணுங்க. தங்கம் பாய் சொல்லுப்பா. ஸோ காஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டினப்பாக்கம்ல புதுசாக ஒரு மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக என்னென்னா அந்த ரோட்டில் வந்து இருக்கும், நம்ம அங்கே தான் வாங்குவோம். இது ஓப்பன் ஒரு 4-5 கடை தான் இருக்கு. கேட்டா வந்துட்டு காலையில வந்து சண்டே இல்லையா, அதனால காலையில எல்லா மீனும் போயிடுச்சு, அதனால இப்ப கூட்டம் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. இது எப்ப நான் ஓபன் பண்ணாங்க கடை? 1 month ஆகுது. 1 month ஆகுதா? அப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். பட்டினப்பாக்கத்துடைய நியூ ஃபிஷ் மார்க்கெட் நல்லா பெருசாக இருக்குது. எப்போ நான் நிறைய மீன் இருக்கும்னா, ஏன்னா நம்ம அங்கே சாட்டர்டே ஈவினிங்னா நிறைய இருக்கும். இப்போ சண்டே வந்து சேல்ஸ் ஆயிடுதுல. சரி சரி. ஈவினிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே வாங்குவோம், நிறைய மீன் இருக்கும். இங்கே தான் ஈவினிங்ல ஃபுல்லாக இருக்கும். ஓகே. சண்டே மட்டும் மார்னிங் கொஞ்சம் வியாபாரம்ன்றதால மார்னிங் வந்துருவாங்க, ஈவினிங் கம்மியாக இருக்கும். அது வித்த மிச்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம். ஓ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ வரதா இருந்தால் நம்ம வீக் டேஸில் ஈவினிங் வரணும். சாட்டர்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம். எல்லா ஷாப்பும் இருக்கும், எல்லா வெரைட்டியும். சூப்பர்ண்ணா. ஸோ கைஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் மார்க்கெட் யாராவது ட்ரை பண்ணீங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. என்ன தங்கம் யார் வந்திருக்கா? ஸ்ரீ வந்திருக்காங்க. ஸ்ரீயை கூப்பிட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க நம்மளுடைய ரெகுலர் டப்பா எல்லாமே வைப்பாங்க காய்ஸ். உண்மையிலே அம்மா எப்படி இருக்கு மார்க்கெட்டு? சூப்பரா இருக்கு, கிளீனாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஓகே அது ஓகே. ரேட்டு ரேட்டிங் எப்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான்ப்பா, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ காசிமேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஆனால் நாங்கள் வந்து இங்கேயே வாங்குவோம். காசிமேட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். ஆமாம். அன்றைக்கி இங்கே கொஞ்சம் கூட தான், அங்கே கொஞ்சம் கம்மி தான். நம்ம இது வானகத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மி தான், ஆனால் கொஞ்சம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் தான் செம்ம கூட்டம் இருக்கான், ஈவினிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. பட் வீக் டேஸில் சனிக்கிழமை நைட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்குமா. ஓகே அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான விளாக் பார்த்துருக்கீங்க. இந்த விளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே யோகன் பாய் சொல்லு. பாய்.